கருப்பு ஜூலை எல்லாம் நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா கூட குழந்தைகளை தாரில் முக்கி கொள்ளக்கூடியது, பெண்களுடைய மார்பை அறுத்து கடை போட்டவன் சிங்களவன், பெண்களுடைய தமிழ் பெண்களுடைய மார்பு கறி கிடைக்கும்னு இது போட்டவன், நம்மளோட பெண்களுடைய மார்பகத்தில் வந்து கத்தியால் கீறி எழுதியவன், நாய் என்று எழுதினான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு வன்மம் நிறைந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நம் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு என்ன வழி? அவங்ககிட்ட போயிட்டு நீங்க அவன் வந்து உங்களை அடிக்க வரான், உங்க மீது தாரை கொதிக்கக்கூடிய தாரை ஊற்றி உங்கள் குழந்தைகளை கொள்கிறான், கருவில் இருந்த குழந்தையை வயிற்றில் கையை விட்டு பிடுங்கி வெளியில போட்டான். இது இந்த மாதிரி கிராஃபிக்கான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை பெண்ணுடைய உறுப்புகள் கையை விட்டு அந்த குழந்தையை புடுங்கி வெளியில போட்டு கால் பூட்ஸ்ல போட்டு மிதிச்சு கொன்ன வரலாறு இந்த உலகம் எங்கேயாவது பார்த்திருக்காது. அந்த கொடுமையை அனுபவிச்ச தமிழர்கள் எப்படிங்க காப்பாத்திக்கிறது? எங்களுடைய இனத்திற்காக உயிர் துறந்தவர்களை நாங்கள் மறந்து விட்டு செல்லக்கூடிய நன்றி கட்ட கூட்டமாக ஒருபோதும் எங்களால் இருக்க முடியாது. வரலாறு நம்ம உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வரலாறு பேசினாலும் உனக்கு காதுல எட்டுதா? என்னோட வலியும் வேதனையும் உனக்கு புரியுதா? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீ வாழ்ந்துருவியா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் எந்த அரசியல் பேசணும்வா, இந்துத்துவ அரசியல் பேசணும்வா, இந்திய அரசியல் பேசணும்வா, உலக அரசியல் பேசணும், ஹியூமனிட்டி மயிர் மட்டை வரலாம். இந்த இதை புரிஞ்சுக்காம உனக்கு என்ன? உன் மீது உன் வீட்டுக்குள் வந்து உனது பெண்ணை கற்பழித்து கொன்று விட்டு உன் குழந்தைகளை கற்பழித்து கொன்று இதெல்லாம் நடந்திருக்காங்க. சின்ன குழந்தைகளை தூக்கில தொங்க விட்டான். ஏதாவது உனக்கு தெரியுமா? அத்தனை வேதனையும் வலியும் அனுபவித்த தமிழர்கள் வேறு வழியே இல்லை. இவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள துவக்கு ஏந்த வேண்டும் என்று வேறு வழி இல்லாமல் துவக்கி ஏந்தினார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? அது தீவிரவாத இயக்கம், தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது இந்தியான்னு சொல்லவா? நானு